வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. இந்த பதிவு வினோதமாலாம் யோசிக்கிறாங்க, கொலை செய்கிறதுக்கு காரணங்களை தேடுறாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, உள்ளதுலேயே ஒரு புனிதமான உறவுங்க, அத்தைங்கிற உறவு அந்த பாடலே இருக்குது தெரியுமா? அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விள்ளி மூடம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குற நம்மளோட சமூகத்தில் அத்தையே ஒரு குழந்தைய ராமநாதபுரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். கிணத்துக்குள்ளே வீசி அந்த குழந்தையோட உயிர் பறிபோக காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணமும் ரொம்ப வினோதமாக இருக்குங்க. என் பசங்களுக்கு கிடைக்காத அன்பு தாத்தா பாட்டிகள்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, அதாவதுங்க இதே மாதிரி தான். அதே அண்ணனோட ட்வின் பேபிஸ்க்கு நானும் ஒரு அத்தை தான். சொல்ல போனாக்க அவங்க அம்மா அப்பா, அதாவது என் அண்ணன் அண்ணி காட்டுறதை விட என் அம்மா அப்பா அந்த குழந்தையோட அம்மா வழி தாத்தா பாட்டி காட்டுறதை விட 1000 மடங்கு பாசத்தை, அதை வெளிப்படையாக சொல்லப்போனால் என் பையன் என் பொண்ணு மேலே இருக்கிறத விட ஒரு படி மேலே நான் என் அண்ணன் பையனையும் பொண்ணையும் பார்க்குறேன். ட்வின் பேபிஸ் தான். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இந்த செய்தியை கேட்கும்போது எனக்கு கேட்குற செய்தி உண்மைதானன்னு நான் திரும்ப அந்த வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பார்க்குறேன். அவங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அண்ணங்கிறவன் நமக்கு இன்னொரு அப்பாவுக்கு சமம். அவனோட பசங்க நம்ம பசங்களுக்கு மேலே வச்சு வளர்க்குற அத்தைங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அத்தை இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இது அந்த குழந்தைங்க மேலே மட்டும் அவங்களுக்கு சினமாக இருக்காது. அந்த அண்ணா மேலேயும் இருந்த ஒரு பாகுபாட்டின் காரணமாக அந்த குழந்தைங்க மேலே எல்லாரும் அன்பு காட்டுறதை அவங்க பொறுக்க முடியாமல் இதை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் பசங்க என் பசங்களுக்கு ஒரு படி மேலே தாங்க. அவங்களுக்கும் அத்தைன்னா ஏதோ ஒரு நூல் நான் கூட தான் உங்களுக்கு தெரிகிறேன். அந்த வகையில் இதுக்கு எப்படி வருத்தம் தெரிவிக்கிறதுனே தெரியல. அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்போம். அந்த அத்தையை என்ன தண்டனை கொடுக்குறது? அதோட மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருந்தால் அந்த பொண்ணு அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க? யோசிக்கவே முடியலைங்க.